வணக்கம் நண்பர்களே, புதுசாக கண்ணாடியிலேருந்து போய் வீடியோ எடுத்து ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எப்படி பக்தியாக இருக்குன்னா பார்த்தீங்களா, பட்டை சந்தன பொட்டு எப்படி சிறப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அதற்கெல்லாம் முருகர் தான் காரணம். இன்று நானும் என் மனைவியும் விளக்கு பூஜை முருகருக்கு போடலான்னு வேண்டிக்கிறோம். ஒரு மண்டலம் பக்தியில் நாங்கள் முழுகப் போகிறோம். என் மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போம். சிலகுட்டி என்ன பண்ணி இருக்கிறீங்கோ? சமையலாம் முடிஞ்சிச்சுங்களா மேடம்? மேடம் மேடம் இது அது மேடம் சேப்பக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு இருக்குது. சேப்பக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவலா? சாம்பார். இது என்னது? நேற்று வச்சு காரக்குழம்பு. இது நேற்று வச்சு காரக்குழம்பு. யாருக்கு? பாண்டியனுக்கு. அது பாண்டியன் பாவப்பட்ட ஜென்மம், பாண்டிய ஜென்மம். இதாக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு. அப்புறம் வேற என்னம்மா சமையல் முடிஞ்சிச்சா? இது யாரு? அருமை பொண்ணு, ஆசை பொண்ணு, செல்லக்குட்டி, பன்னிக்குட்டி என்ன பண்ணுறா இதெல்லாம்? சரி, ஒரு நல்ல விஷயத்த வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு முடிகிற மாதிரி ஒரு மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் ரொம்ப டிலேவாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமாம், பரவாயில்ல. சூரசம்ஹாரம் முடிஞ்சு கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ண ஒரு வேண்டுதல் வச்சு, அந்த வேண்டுதலும் நடக்கலை. அந்த விளக்கு போடுறதும் எங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஸ்டாப் ஆனது வந்து அது நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஸ்டாப் ஆச்சான்னு எனக்கு தெரியல. இதே லாஸ்ட் இயர் இதே மந்த்து தான் நினைக்கிறேன், ஆகஸ்ட் செப்டம்பர் எதுவும் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 நாள் போட்டேன். பசங்களுக்கு அம்மா போட்டுச்சு. அப்புறம் வீட்டில் புட்டால் அம்மா போட்டுருந்தது. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே நின்றுச்சு. அந்த வேண்டுதலும் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வேண்டுதல் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தடவை என்னோட குலதெய்வமும் பிள்ளையார் அப்பாவும் முருகரும் துணையாக இருந்து இந்த 48 நாளும் விளக்கு ஏற்றணும்னு முயற்சி பண்ணுறோம். நல்லபடியாக நடக்கும். அவங்க வந்து ஏற்றுவாங்க. பக்கபலமாக இருந்து நம்மளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். சமையல் வந்து முடிஞ்சிடுச்சா? இதுதான் பண்ணணும். டிஃபன் தான் பண்ண போகிறேன். நீங்கள் டிஃபன் வந்து சம்பா கோதுமை ரவை உப்புமா பண்ணுவாங்க. உப்புமாவா? சம்பா கோதுமை பரவாயில்ல, ஹெல்த்தாக தான். எல்லாம் சுகர் பேஷண்ட்டு. சாம்பார் ரெடி பண்ணிருக்கேன். இதுதான் சாதமா? இது சாம்பார். என்ன சாம்பார்? சொரக்காய் சாம்பார். நீர் பாதத்தை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் நீர் பாதத்தை எடுத்துன்னு இருக்கோம். உடம்பும் குறையும், சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. அதனால் வந்து எங்கள் ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 8 மணிக்கு தான் வந்து சாமி கும்பலாம் இருக்கும். ஏன்னா கழுவி விடணும் வீடு. அதனால் மேலே வந்து டியூஷன் எடுத்துக்கிறாங்க. பசங்களாம் போவாங்க வழுக்குன்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி 8 மணிக்கு டியூஷன் முடியும். அப்போ வந்து நாங்கள் அது கழுவி விட்டுட்டு தான் பூஜை பண்ணணும். ஓகே, மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வணக்கம். ஃபோட்டோ ஒன்றும் கொஞ்சம் கீழே இருக்குது, நல்லா வழுக்காத ஒன்றும் மேலே முருகா. என்று முருகர் 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 2 வழி தான் ஏற்ற வேண்டியிருக்கா. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுகிறோம். சாமி கும்பிட்டு ட்ரெஸ் போடுவேன், தொகை போட்டு வா, சாமி கும்பிடலாம்.
போட அப்படியே தான் போடு. பின்னாடி பக்கம் திருப்பி போடு. பின்னாடி பக்கத்துக்கு போடு. சொல்லத்தானே கரெக்டாக. நான் விளக்கேற்றிடுறேன். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. மணிலாம் ஆடுறது இல்லையா? கற்பூரம் இருக்குல்ல, திரி நிமித்திட்டியா? 2 திரியா? முருகா. நாங்கள் 2 பேரும் இணைந்து வழுக்கு போடுகிறோம். ஆனால் இன்றைய டென்ஷனாக இருக்கிறோம். இன்னும் 47 நாட்களை எப்படி கடக்கும் என்று தெரியவில்லை. முதல் நாட்களையே கற்பூரம் ஏற்று வெளிலேருந்து ஏற்றிடுவாங்க. பொறுமையாக வேகமாக சுற்ற பொறுமையாக சுற்றுற எங்கடா அங்கே பார்த்துங்கிறேன் ஃபோட்டோ எங்கேயும் அங்கே சுற்றுறேன். நீங்கள் ஏஸ்கே மட்டும் காமி போதும். பொறுமையாக சுற்றணும். தானிமா வாமா தானி. போ சாமி. கற்பூரம் இது பண்ணுவீங்க. நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கா. மூஞ்சி மகட. தானி பாய். தானி பாய்டி செல்லம். பார்த்து ஜாகிரதை போ. பாய். ஸ்கூல் லீவ் போட சொல்லுவோன்னு எதிர்பார்த்தாங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் போக சொல்கிறதுனால 2 பேரும் கோவமாக போகிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம காண்டில் எழுந்து கிளம்பி விருப்பம் இல்லாமல் கிளம்புறாங்க ஸ்கூல் போகிறதுக்கு. எல்லா ஸ்கூலும் லீவ் விட்டாங்க, எங்கள் ஸ்கூல் மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ரொம்ப டென்ஷனாக போகிறாங்க. லீவ் போட சொல்லியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். லீவ் போட சொல்லாமல் விட்டதுனால கோவமாக போகிறாங்க. பாய். சின்னவன் மட்டும் பாய் சொல்கிறா.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.